சிலுவை நமக்கு ஒரு பெரிய தேவ பலனா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சிலுவை பற்றிதான உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. சிலுவை நமக்கு ஒரு மேன்மை, சிலுவை நமக்கு ஒரு ஆசீர்வாதம், சிலுவை நமக்கு ஒரு தேவ பலன். சிலுவிலே ஆண்டவராகி தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்தார். சிலுவின் மூலமா தான் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே அந்த சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் உங்களுக்குள்ள தீர்மானித்து உங்களுக்குள்ள அறியாதிருக்க நான் தீர்மானித்து இருக்கிறேன் என்று அருமையாக 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலும் சொல்லப்படுகிறது. அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அந்த இயேசு நமக்கு ரட்சிப்பா, அந்த இயேசு நமக்கு ஆசீர்வாதம், அந்த இயேசு நமக்கு வழிகாட்டியா, அந்த இயேசு நமக்கு பெரிய மீட்பை அந்த சிலுவின் மூலமா காண்பித்தார். ஆகவே அந்த சிலுவை நமக்கு ஒரு பெரிய மேன்மை, அந்த சிலுவை நமக்கு ரட்சிப்பு, அந்த சிலுவையே நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.